ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கலாம் சார் அதை பற்றி. ஏன்னா ஈரோடு கிழக்கில் அவங்க புறக்கணித்தாலும் இருந்தாலும் இந்த கட்சியோட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த கொள்கை ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவரை பற்றி பேசியதற்கு ஒரு கண்டனம் கூடமே அதிமுக தரப்பில் கடைசி வரை கண்டனமோ இல்லைன்னா கருத்தோ கடைசி வரை தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த கட்சியின் அடுத்த கட்டமாக இது பாரதிய ஜனதா கட்சியோடு அவங்க இணைவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டான்னு சொல்கிறீங்க. ஆனால் மற்ற கட்சியினர் இப்போதைக்கு கொஞ்சம் இந்த தங்கமணி உள்ளிட்ட தலைவர்கள் போய் அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க அதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அமித்ஷா செங்கோட்டையன் சும்மா பழைய கதை. அமித்ஷா சொன்ன அட்வைசர், அமித்ஷா நல்லதுக்கு சொன்னார், அப்பயே எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகலான்னு. அதையெல்லாம் கேட்கல. இப்போ அமித்ஷா அதெல்லாம் கவலைப்படுறதா இல்லை. அண்ணாமலைன்ற தலைவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அடுத்த சீஃப் மினிஸ்டர், நாங்கள் என் கட்சிக்கு தான் ஆட்சிக்கு வரும்ன்றாரு. அதையும் கேட்டுட்டு தான் ஜாலியாக இவங்க 2 பேரும் பிஜேபியோட போகணுன்றாங்க. திரைமறைவில் பழனிசாமி பிஜேபியோட தொடர்பு வச்சுருக்கார். ஆகவே இதில் ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாஜக அதிமுக கூட்டணி 2026 தேர்தலில் இருக்கும், காணாமல் போயிடும். ஆனால் நீங்கள் போட்ட வழக்குகள் ஸ்ட்ராங்க வழக்குகள் தான் ஜெயிச்சிட்டோமே. இப்போ அடுத்த இந்த வழக்கில் டெல்லி நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு சொல்கிறது சார். அந்த வழக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க கன்சிடர் பண்ண சொல்லி. இல்லை எல்லாமே இப்போ எலெக்ஷன் கமிஷனில் தான் இருக்குது கண்ணன். இல்லை இந்த சிவில் டிஸ்பியூட் தவிர உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் எதுவும் இப்போதைக்கு இல்லை. உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துருச்சு. சிவில் டிஸ்பியூட் கேஸ் தான் பெண்டிங். அதுதான் டிசைட் பண்ணோம். இந்த உரிமை அங்கே போவாங்க, வேற வழி இல்லாமல் ஓடுவாங்க. இப்போ உரிமையியல் வழக்கு நீதிமன்றங்களே மீண்டும் இந்த ஏபிஎஸ் தரப்பு அதை இந்த வழக்கு விசாரணையை விரைவுபடுத்தணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வழக்கு தீர்ப்பை ஒட்டி தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பாக அதுக்குள்ள நியாயமா கேஏ செங்கோட்டையனும் நம்ம கேக் பார்ட்டி பேர் என்ன கோகுலேந்திரா இவங்கெல்லாம் சேர்ந்து உள்கட்சியில் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா அதிமுகவுக்கு நல்ல வழி பிறந்துடும். இப்போ கேஏ செங்கோட்டையன் ஆனால் அவர் இன்றைய கூட பேட்டியில் அதை ஒரு முழுமையாக ஒன்றும் சொல்லலை. அவர் இந்த பிரச்சனையை நான் பெருசாக விரும்பல. இன்னைக்கு சந்திக்கு வந்தவங்க அந்த பார்த்தா விஸ்வரூபத்தில் தெரிஞ்சுது சார். அது அந்த செங்கோட்டையன் வீட்டு வாசல் முன்னால் பலர் கூடியிருந்தாங்க. ஆனால் அவர் எனக்கு பொதுக்கூட்டத்துக்கான அழைப்புதல் கொடுக்கறதுக்கு அந்த 50-100 பேர் வருவாங்க. ஆனால் செங்கோட்டையன் சொல்கிறார் 100 பேர் அங்கே அழைப்புதல் கொடுக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு லீடர். அம்மாவோட க்ளோஸாக இருந்தவர் அண்ணா செங்கோட்டையன். சரி, டூர் ப்ரோக்ராம் அவர் தான் போடுவார். அவர் ஒரு அம்மாவுக்கு நல்ல தொண்டர்களில் உண்மையான தொண்டராக இருந்தவர். ஆகவே அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால தான் பத்திரிகையில் பேர் இல்லைன்னு இந்த ஸ்டேஜுக்கு அவர் போகல. அவர்கிட்ட இருந்து பிரமாதமாக வேகமாக நீங்கள் வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவரோட பழகினதால சொல்கிறேன். சரி, அவர் ஸ்பிளிட் பண்ணி வருவார், தைரியமாக வருவாருங்கிறது. வந்தார்னா பெரிய விஷயம், நான் பாராட்டுறேன். அண்ணனை பாராட்டி போற்றுகிறேன். பட் அதை செய்வாரான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஆனால் இது மான பிரச்சனை, அம்மா பிரச்சனையை அவர் கையில் எடுத்துட்டாரு. இதை விட்டு கொடுத்தாருன்னா மான பிரச்சனை அவருக்கு. ஆனால் அது ஜெயக்குமார் கொடுத்த விளக்கம் என்னென்னா, அதில் அது விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்திய நிகழ்ச்சி, அதனால தான் அந்த புகைப்படங்கள் இடம்பெறாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. மற்றபடி அவங்க தான் எனக்கு உதவுனாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு சார். ஜெயக்குமார் வீட்டில் ஏகப்பட்ட அம்மா படம் இருக்கும். நான் போயிருக்கேன். தலைவர் படம் இருக்கும். அவர் பெங்களூர் வந்திருக்கார், நானும் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். சரி, நான் உங்கள் டிவி மூலிமா அன்பாக கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எல்லா படத்தையும் அம்மா படத்தை எடுத்து ரோட்டில் எரிய சொல்லுங்கள். இனியெல்லாம் அம்மா படத்தெல்லாம் வச்சுட்டு ஜெயக்குமார் பேச வேணாம். அவரை எம்எல்ஏ பண்ணி, அவரை மந்திரி பண்ணி, அவரை ஸ்பீக்கர் பண்ணி, அவங்க பையனுக்கு சீட்டு கொடுத்து எம்பி பண்ண தாயினுடைய படம் இல்லை. எவனோ ஜென்ரலாக விவசாயிகள் நடத்தினான். அந்த விவசாயிகளுக்கு காசு கொடுத்து நடத்த சொன்னது யார்? ஜெயக்குமார். அதெல்லாம் நியாயமே இல்லை சார். மனிதர்கள் இவ்வளவு பச்சோந்திகளாக மாறுவார்கள் நினைக்கவில்லை. எனக்கு எதுவுமே அவசியம் இல்லை சார். எனக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா வேணும். இதை விட்டுட்டு எந்த சனின்னு வேணாம், அவனுக்கு எப்படியோ போகட்டும். அதுக்கு இழுக்கு ஏற்பட்டால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். சரி சார், கடைசியாக ஒரு கேள்வி. இப்போதைக்கு இது ஒருவேளை ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக இப்போ கேஏ செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஒருவேளை அதிருப்தி அடைந்து ஒருவேளை வெளியேறினால் மீண்டும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் செயல்பாடுகள் தீவிரமடையுமா? இல்லாட்ட இந்த டிடிவி தினகரன் சாரி எனக்கு அண்ணன் செங்கோட்டையன் வெளியிலே வந்தால் அவர் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் எனக்கோ என்னோடு இருப்பவர்களுக்கோ அப்ஜெக்ஷன் கிடையாது. நோ இஷ்யூஸ்.
நாங்கள் தோள் கொடுத்து நிற்போம், அனைவரும் ஒருங்கிணைவோம், இந்த தலைமையிலிருந்து எடப்பாடியை தூக்கி எறிவோம்.